இதையெல்லாம் பேசுவதற்கு பாஜகவுக்கு தகுதி இல்லை. பாஜக ஒரு திட்டத்தை வகுக்குது, அந்த திட்டத்துக்கு பின்னாடி விஜய் போய்கிட்டு இருக்கிறாருங்கிறது எவ்வளவு பெரிய கேவலம். இல்ல அது அப்படியே பார்க்கணும். இப்போ அவர் முதல்ல ஒரு கண்டன அறிக்கை விடுறாரு. ஆனா களத்துல பாத்தீங்க அப்படின்னா அதிமுக வந்துருச்சு. ஜெயக்குமார் தலைமையில போராட்டம் நடக்கிறாங்க, அரெஸ்ட் ஆகுறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில போராட்டம் நடக்குது, அரெஸ்ட் ஆகுறாங்க. உடனே பதட்டம் ஆகுது, என்னடா சீரியஸா இவங்கெல்லாம் முன்னாடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி சேலத்துல இருந்து வர்றாரு, அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அதை இஷ்யூ ஆக்குறாரு. கோயம்புத்தூர்ல இருந்துகிட்டு அண்ணாமலை அவர் ஒரு சாட்டையடி போராட்டம் நடத்துறாரு. அப்ப நான் தான் ஆட்சிக்கு வர போறேன் 2026ல நினைச்சிட்டு ஒரு கட்சிக்கு ஒரு பதட்டம் வருது. என்னடா அவங்க எல்லாம் ஃபீல்டுல இருக்கிறாங்க, நம்ம ஃபீல்டுல இல்லையே, இப்ப நாமளும் களத்துல வரணும், கவனத்தை பெறணும்னு ஒரு முயற்சி பண்ற. இதுல என்ன தவறு இருக்குது? பிரச்சனை வலுவாக இருக்கும்போது இந்திய நாடு முழுவதும் ஒரு கொந்தளிப்பா ஏற்படுது. அந்த நேரங்கள்ல நீங்க வெளியில வர்றது இல்ல. நாட்டுல மக்களுக்கு வெள்ள பாதிப்புகள் நடந்துச்சு, அந்த நேரம் நீங்க வெளியில வரல. அம்பேத்கருக்கு நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்தீங்க, அம்பேத்கர் அவமதிக்கப்பட்டார், வரல. பிரச்சனை புரிஞ்சுக்கங்க. நூல்ங்கிறது எங்கேயாவது ஒருத்தர் அந்த 4 பேர் எழுதி ஒரு இடத்துல பாதுகாப்பா வெளியிட்டு போயிடலாம். மக்களுக்காக வந்து நிக்கணும். இன்னும் கூடுதலா சொல்றேன் சார், பாஜக வகுக்கிற திட்டத்துக்கு இவர் பின்னாடி போறார், அது ஓகே. ஒருவேளை உங்களுக்கு அதுதான் காரணமா இருந்தால் அதுல கூட நீங்க அதிமுக வந்து ரோட்ல நின்று சண்டை போட்டுருக்குது. பாஜகவில் தமிழிசை அங்க பல்கலைக்கழகத்துல நின்று போராடி இருக்காங்க. அப்போ நீங்க அவர்களை விட வீரியமாக, அவர்களை விட போராடும் தன்மை கொண்டவர்களாக இருக்கணும்னா நீங்க வந்து நின்றுக்கணும்.